ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரைக்கட்டு முருங்கைக்கீரை உருவி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டிட்டு நம்ம நிழலில் உலர்த்தலாம். வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலேயே கூட உலர்த்தலாம். இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இப்போ பொன்னிறமாகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம காய வச்ச அந்த முருங்கைக்கீரையை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே வெறும் கடாயிலே போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்தோன்னே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொறுங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடியில் வந்து மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். அது காம்போடு இருக்கிறதுனால நல்லா திரிக்கணும். அதுக்காக அடியில் மிளகாயை போட்டு மேலே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வறுத்தெடுத்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கீரை வறுக்கும் போதே நல்லா நொறுங்கிரும், தூள் தூளாக நொறுங்கிரும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சாதம் வச்சு அதில் 2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கிளறி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹீமோக்ளோபின் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.